ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாப் 3 மல்டி கேப் ஃபண்ட்ஸ். நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் ஆல்ரெடி லார்ஜ் கேப்னா என்ன, டாப் 3 லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ், அதுக்கப்புறம் மிட் கேப்னா என்ன, டாப் 3 மிட் கேப் ஃபண்ட்ஸ், அப்புறம் பெஸ்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் இன்னும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா வீடியோஸ் ஆப்ஷனுக்குள்ள போய் பார்த்துக்கோங்க, ஆர் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்துக்கலாம். இந்த வீடியோஸ்லாம் பார்க்கறதுனால லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னா என்னன்னு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் இப்போ சொல்ல போகிற மல்டி கேப்போட இன்ஃபர்மேஷனும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா மல்டி கேப்னா என்னன்னு பார்க்கலாம். அண்ட் தென் யாருக்கு இது சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் தென் மல்டி கேப்ல டாப் 3ல இப்போ இருக்கிற ஃபண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர்ஸோட கைடன்ஸ் வாங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எங்கள் ஆஃபீஸ் நேம் ஃபியூச்சர் சேவிங்ஸ். ஸ்க்ரீனில் வர அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஃபியூச்சர் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் பண்ணி கொடுக்குறது நாங்கள் பார்த்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் மல்டி கேப்னா என்னன்னு பார்க்கலாம். மல்டி கேப் அப்படிங்கிறது லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இது எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கிறது தான் மல்டி கேப்னு சொல்லுவாங்க. இந்த மூணுமே டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஒரு கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூவேஷன், அதாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பேஸ் பண்ணி தான் அது லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா, ஸ்மால் கேப்பான்னு டிசைட் பண்ணுவாங்க. ஷார்ட்டா ரேங்கிங் வைஸ் அண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வைஸ் சொல்லிடுறேன். 20,000 கோடிக்கு மேலே இருக்கிற மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அண்ட் ரேங்க் வைஸ்ல ஃபர்ஸ்ட் 100 கம்பெனிஸாக இருக்கிறது தான் லார்ஜ் கேப் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. மிட் கேப் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் 5,000 crores-லேருந்து 20,000 crores-க்கு உள்ள இருக்கிற கம்பெனிஸ் அண்ட் ரேங்க் வைஸ்ல 101-லேருந்து 250-குள்ள இருக்கிற ரேங்க்ல இருக்கிற கம்பெனிஸ் தான் மிட் கேப் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 5,000 கோடிக்கு கீழே இருக்கிற கம்பெனிஸ் அண்ட் ரேங்க் வைஸ்ல 250-க்கு மேலே இருக்கிற கம்பெனிஸ். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது மல்டி கேப் ஃபண்ட். இந்த ஃபண்ட் லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் 3 ஸ்டாக்ஸ்லையும் 3 டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. 100%ல எவ்வளோ பர்சன்டேஜ் லார்ஜில், எவ்வளோ பர்சன்டேஜ் மிட்ல அண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்மால் கேப்பில் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் மல்டி கேப்னா என்னன்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். புரியல அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது யாருக்கு சூட்டபிளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 years ஆர் அதுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நான் விட்ரா பண்ணாமல் ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க, கொஞ்சம் ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்ல பட் ரிட்டர்ன்ஸ் நல்லா ஹையாக வரணும்னு எதிர்பார்க்குறவங்க, அண்ட் ஒரே ஒரு ஃபண்ட் பண்ண போகிறேன் பட் நல்ல ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் ரேட் வரணும், ப்ளஸ் 3 மார்க்கெட் கேபிட்டலைசேஷனையும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதாவது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் 3லையும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், பட் ஒரு ஃபண்ட் தான் பண்ணுவேன், இல்லை ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு தான் இந்த மல்டி கேப் கேட்டகரி பர்ஃபெக்டாக சூட் ஆகும். ஸோ மல்டி கேப்னா என்னன்னு பார்த்தாச்சு, அண்ட் யாருக்கு இது சூட்டபிளாக இருக்குன்னு ஓரளவுக்கு பார்த்தாச்சு. அண்ட் இப்போ டாப் 3ல இருக்க மல்டி கேப் ஃபண்ட்ஸை பார்க்கலாம். டாப் 3ல 3ஆவதாக இருக்கிற ஃபண்டு ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மல்டி கேப் ஃபண்ட். இந்த ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட் லோட் 1% 1 இயர்க்குள்ள விட்ரா பண்ணீங்கன்னா, 1 இயருக்கு அப்புறம் விட்ரா பண்ணீங்கன்னா எக்ஸிட் லோட் எதுவும் பிடிக்க மாட்டாங்க. அண்ட் ஃபண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 13,000 கோடி ஆல்ரெடி இருக்குது. அண்ட் லாக்இன் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் விட்ரா பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 வருஷமா மார்க்கெட்டில் இருக்குது. பெஞ்ச்மார்க் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 500 மல்டி கேப் 50 25 25 TR தான் ஃபாலோ பண்ணுறாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 5,000 ரூபாயிலேருந்தே பண்ணலாம். ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க்ல சொல்றாங்க. அண்ட் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்னா என்ன, லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்னா என்ன, அண்ட் இதோட கால்குலேஷன் எப்படி இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு விட்ரா பண்ணும்போது ப்ராஃபிட்ல எவ்வளோ டாக்ஸ் பிடிப்பாங்க, இல்லை நம்ம கட்டணுமா, இந்த டீடைல்ஸை வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, அதில் போய் பார்த்துக்கோங்க. மேலேயோ லிங்க் வரும், அதில் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபண்டில் உதாரணத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் SIP போட்டிருந்தீங்க அப்படின்னா மாதம் இந்நேரம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 12 லட்ச ரூபா இருக்கும். அண்ட் ப்ராஃபிட் ஒரு 23 லட்ச ரூபா சேர்ந்து 35 லட்ச ரூபா உங்கள் கையில் இப்போ இருந்திருக்கும். அண்ட் இந்த ஃபண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஆவரேஜே பெட்டராக கொடுத்துருக்கு. இந்த திஸ் ஃபண்டுன்னு போட்டிருக்கிற இடத்துல ஒரு 2 லட்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் அடுத்தடுத்த ஃபண்டு பார்க்கலாம். இந்த ஃபண்டு லாஸ்ட் 1 இயர்ல பார்த்தீங்க அப்படின்னா 48.17% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 இயர்ஸ்ல 24.06% கொடுத்துருக்கு. 5 இயர்ஸ்ல 25.87% கொடுத்துருக்கு. அண்ட் 10 இயர்ஸ்ல 17.36% கொடுத்துருக்குங்க. அண்ட் இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன், மல்டி கேப் ஃபண்டை நான் முன்னாடியே சொல்றேன் இல்லையா, ஈக்விட்டியில் லார்ஜ், மிட், ஸ்மால் 3 ப்ரொபோர்ஷனும் இருக்கும்னு. இங்க பர்சன்டேஜ் பாருங்க. ஈக்விட்டியில் 88% வச்சிருக்காங்க. இதுல லார்ஜ் கேப்ல 37.72%, மிட் கேப்ல 25.1%, ஸ்மால் கேப்ல 25.47%. அண்ட் டெட் அண்ட் அதர்ஸ்ல ரொம்ப கம்மியாக தான் வச்சிருக்காங்க. டெட் அண்ட் அதர்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஸ்டாக்ஸ் இல்லாமல் வேற ஷார்ட் டர்ம் மெச்சூரிட்டி பேப்பர்ஸ் இல்லை லிக்விட் ஃபண்ட்ஸுக்காக, இமீடியட் லிக்விடிட்டிக்காக வச்சிருக்கிறது தான் இந்த மீதி இருக்கிற பர்சன்டேஜ். ஓகே, நம்ம இப்போ டாப் 3ல 2ஆவதாக இருக்கிற ஃபண்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா உடனே அதை லைக் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, டாப் 3ல 2ஆவதாக இருக்கிற ஃபண்ட் நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்ட். இந்த ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேம் எக்ஸிட் லோட் வந்து 1% கொடுப்பாங்க. 1 இயர்க்குள்ளே எடுத்தீங்கன்னா, 1 இயருக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா எக்ஸிட் லோட் எதுவும் கிடையாது. ஃபண்ட் சைஸ் 37,000 கோடி இருக்குங்க ஆல்ரெடி. அண்ட் லாக்இன் எதுவும் கிடையாது. இந்த ஃபண்டும் கிட்டத்தட்ட 11 வருஷமா மார்க்கெட்டில் இருக்குது. அண்ட் பெஞ்ச்மார்க் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500 மல்டி கேப் 50 25 25 TR தான் ஃபாலோ பண்ணுறாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500ல பண்ணலாம், லம்சமாக 1000 ரூபாயிலேருந்து அலோவ் பண்ணுறாங்க.
ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க் சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஃபண்டுமே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும். அண்ட் இந்த ஃபண்டில் நீங்கள் ஒரு 10,000 எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்நேரம் 12 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ப்ராஃபிட் மட்டுமே 25,96,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். அண்ட் ப்ராஃபிட் சேர்த்துட்டு உங்களுக்கு டோட்டல் கார்பஸ் 37.96 lakhs கிடைச்சிருக்கோங்க. அண்ட் இந்த ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயரில் 43% கொடுத்துருக்கு. அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸில் 29.79% கொடுத்துருக்கு. அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸில் 29.03%, லாஸ்ட் 10 இயர்ஸில் 17.44% கொடுத்துருக்குங்க. இந்த ஃபண்டோட அசட் அலோகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டியில் 98.74% வச்சிருக்காங்க. லார்ஜ் கேப்ல 42.83, மிட் கேப்ல 25.42, ஸ்மால் கேப்ல 30.5. டாப் 3 மல்டி கேப்ல நம்பர் 1ல இருக்கிற ஃபண்டை பார்க்க போறோம். நம்பர் 1ல இருக்கிற ஃபண்ட் குவாண்ட் ஆக்டிவ் ஃபண்ட். இந்த ஃபண்டு ஆக்டிவ் ஃபண்டுன்னு பேர் இருந்தாலும் பட் இது மல்டி கேப் ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்றாங்க. மல்டி கேப் கேட்டகரியில தான் இந்த ஃபண்ட் வருது. ஸோ இந்த ஃபண்டு எக்ஸிட் லோட் 1% வச்சிருக்காங்க. வித்தின் 1 இயர்ல வித்ட்ரா பண்ணா, ஆஃப்டர் 1 இயர் வித்ட்ரா பண்ணா எக்ஸிட் லோட் எதுவும் கிடையாது. ஏஎம் டோட்டல் ஃபண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 11,200 கோடி இருக்குங்க. அண்ட் லாக்இன் எதுவும் கிடையாது. எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் ஏஜ் ஒரு 11 வருஷமா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் இந்த ஃபண்டுமே நிஃப்டி 500 மல்டி கேப் 50-25-25 TRA ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 1000 ரூபாயிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்ஐபியில் லம்சம் 5000 ரூபாயிலேருந்தே பண்ணலாம். அண்ட் ரிஸ்க் இதுவுமே வெரி ஹை ரிஸ்க்ல வருது. அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த ஃபண்டில் நீங்கள் ஒரு 10,000 எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் 12 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட் 10 இயர்ஸாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. அண்ட் ப்ராஃபிட் மட்டுமே 34.27 lakhs சேர்த்து டோட்டல் கார்பஸ் இந்நேரம் 46.27 lakhs உங்கள் கையில் இருந்திருக்கோங்க. இந்த ஃபண்டோட கேட்டகரியிலே வந்து 37.25 lakhs தான் ஹையஸ்டாக கொடுத்துருக்கு. பட் இந்த ஃபண்டு 46.27 lakhs கொடுத்துருக்கு பிகாஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் இந்த ஃபண்டோட லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 43.08% இருக்குங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் 23.61%, லாஸ்ட் 5 இயர்ஸில் 35.64%, அண்ட் லாஸ்ட் 10 இயர்ஸில் 21.7% கொடுத்துருக்குங்க. அண்ட் இந்த ஃபண்டோட அசட் அலோகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப்ல 44.78% வச்சிருக்காங்க. மிட் கேப்ல 25.05%, ஸ்மால் கேப்ல 27.29%, ஓவராலா 97.11% ஈக்விட்டியில் வச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது எங்களை மோட்டிவேட் பண்ணும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ ரெக்கமெண்டேஷன் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றது கைடன்ஸ் வேணும் அப்படின்னா எங்களோட கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல எங்களோட இமெயில் ஐடிக்கு நீங்க இமெயில் அனுப்பலாம். நாங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.